ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. ஈஷாவாஸ்யமிதம் சர்வம் யத்கிஞ்ச ஜகத்யான் ஜகத் தேன த்யக்தேன புஞ்சிதா மா கிருதஹ கஷ்யசித் தனம். எல்லாருக்கும் நமஸ்காரம். நம்ம ஈஷாவாஸ்ய உபனிஷத் கையில எடுத்து பண்ணிட்டு இருக்கோம். ஒரு 5 தான் 6வது கிளாஸ் போல இருக்கு. இது ஒரு 18 ஸ்லோகங்கள் இருக்கக்கூடிய ஒரு சின்ன உபனிஷத் அப்படின்னு. இது உபனிஷத்துன்னு சொல்றதை விட இது சம்ஹிதாவுல வர்றதுனால இங்க நம்மளே பார்த்துட்டு இருக்கோம். நிறைய கர்மங்களை பத்தி தான் இங்க நிறைய பேசிட்டு இருக்கோம். முதல்ல எடுத்த உடனேயே மொத்த விஷயத்தையும் சொல்லிடுறாங்க. அதுதான் ரொம்ப விசேஷமானது. என்ன இந்த உபனிஷத்துல சொல்ல வந்தீங்க அப்படின்னா, ஈஷா வாஷ்யமிதம் சர்வம், சர்வ வியாபியாக இருக்கக்கூடிய அந்த ஈஸ்வர தத்துவம் அது எங்க வியாபித்திருக்கு? ஜகத்திலும் படைக்கப்பட்டதிலும் படைப்புகளிலும் எல்லாமே வியாபித்திருக்கிறது. இத முதல்ல புரிஞ்சுக்கணும். சோ இந்த பிரம்ம தத்துவத்தை பத்திய முக்கியமான ஒரு விஷயம் முதல்லயே நமக்கு ஓஹோ இத பத்தி தான் நம்ம பேச போறோமா அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு கோடிட்டு காட்டிடுறாங்க. அதுக்கப்புறமா நமக்கு ஒரு முக்கியமான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வருது. எல்லாத்தையும் விட்டுடு, உனதுன்றது எதுவுமே கிடையாது, எல்லாத்தையும் விட்டு, எல்லாமே ஈஸ்வர தத்துவம் தான், நீயும் அதுல ஒரு பாகம்தான், அதனால எல்லாத்தையும் விட்டு நிம்மதியா இரு அப்படின்னு சொல்லிட்டு புஜ்ஜிதமா கிருதக கஷ்யசி, உந்து எதுவுமே இல்லை, இது வேணும் அது வேணும் அது வேணும் இது வேணும்னு சொல்லிட்டு நீ ஒரு மனசுல ஒரு பதைப்பை வச்சுக்காத, ஒரு ஆசைப்படாத, எல்லாத்தையும் மேலே எனக்கு ஓன நினைக்காத. இந்த ஒரு குணம் மட்டும் நமக்கு 2 விஷயம் சொல்லியிருக்காங்க. எதுவுமே உண்டில்ல, எல்லாமே எனக்கு வேணும்னு நினைக்காத. ஏன்னா எல்லாமே அதனுடையது. எது அது? அந்த பிரம்ம தத்துவத்தினுடையதுதான் எல்லாமே. அது எங்க இருக்கு? சர்வ வியாபியா இருக்கு. இத புரிஞ்சுட்டு பேசாம இரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கப்புறமா இது எனக்கு புரியலையே, இது என்ன விஷயம், இது நீ யார பத்தி பேசுற, எதை பத்தி பேசுற அப்படின்னா, சரி உனக்கு புரியலையே பேசாம இரு, ஒண்ணுமே பிரச்சனையே கிடையாது, நீ பாட்டுக்கு உன்னோட கர்மத்தை தர்ம வழியில் செஞ்சுட்டே இரு அப்படின்னு 2வது ஸ்லோகம். குருவன்யேவ கர்மாணி, நீ கர்மத்தை பண்ணிட்டு 100 வருஷம் நல்ல சந்தோஷமா இரு, அது ஒண்ணும் பிரச்சனையே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அடுத்தது ஒருவேளை அதையும் செய்ய மாட்டேன், இந்த ஈஸ்வர தத்துவத்தை புரிஞ்சுட்டு ஆத்ம ஞானான என்னன்னே நான் கண்டுக்காம அதெல்லாம் நான் கண்ணால பாக்குறது மட்டும்தான், எங்க இருக்கு ஆத்மா அதெல்லாம் நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்ற அவங்களுக்கு, சரி நீ இதே மாதிரி கர்மமும் பண்ணாத, ஆத்ம ஞானத்துக்கும் வராத, ஒரு உபாசனையும் பண்ணாத, இப்படியே இருந்தன்னா நீ உனக்காகவே ஒரு லோகம் படைச்சிருக்காங்க, அந்த ஆசூரிய லோகத்துக்கு போவ, நீயே டிசைட் பண்ணிக்கோ, சாய்ஸ் இஸ் யோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறமா முதல்ல ஆரம்பிச்சோமே, இந்த சர்வம் வியாபியா இருக்கக்கூடிய இந்த பிரம்ம தத்துவம் எப்பேற்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 ஸ்லோகங்களை சொன்னாங்க. அது நகரக்கூடியது, அதெல்லாம் நம்ம டீட்டெயில பார்த்துட்டோம். இத சரி இதுதான் பிரம்ம தத்துவம் சொல்லிட்டீங்க, ஓகே. இப்ப என்ன பண்ண சொல்றீங்க என்னன்னா, எல்லாமே சர்வாணி பூதானி ஆத்மன் ஏவ அனுபஷ்யதி, எல்லாத்துலயுமே இருக்கக்கூடியது அந்த ஆத்ம தத்துவத்தான் அப்படின்னு சொல்லிட்டு நீ புரிஞ்சுக்கோ. எல்லா பூலோகத்தில் படைக்கப்பட்ட எல்லா ஜீவராசிகள் மனுஷர்கள் எல்லாரையுமே ஆத்மாவா பாரு, அந்த ஏக்க தத்துவமா பாரு. அதனால இந்த மல்டிப்ளிசிட்டியை விட்டுடு, நீ வேறு நான் வேறு, நான் பெரியவன்
நீ சின்னவன், இதெல்லாம் எப்ப மறைஞ்சு போகும்? நீயும் நானும் ஒரே விஷயத்தால் ஆக்கப்பட்டவர்கள் என்று செல்லும்போது இந்த வேற்றுமைகள் மறைஞ்சிடும். சரி, எதுக்காக வேற்றுமை வரும்னு? வேற்றுமை மறைஞ்சாதான் உன்னோட மனம் ஒரு பதைப்பதைப்புக்கு ஆளாகாம இருக்கும். ஏன் மனம் பதைக்கிறது அப்படின்னா, நான் வேறு, அது வேறு. நீ, மைன், அப்படியே நான், எனது அப்படின்னும் போது அந்த பொசசிவ்னஸ் நமக்குள்ள வந்துடுது. அதை விட்டுட்டு எல்லாமே, எதுவுமே இல்ல, உந்தும் எதுவுமே இல்ல, எல்லாமே முதல்ல சொல்லுவேன் கஷ்டிஸ்வித்வனம், அவனுடைய விஷயம் இதெல்லாம் அப்படின்னு இருக்கும்போது உனக்கு இது வேணும் அது வேணும் அப்படின்ற ஒரு மனோநிலை கொஞ்சம் கொஞ்சமா மாறும் பொழுது விஜுகுப்சதே அப்படின்னு சொல்றாங்க. உன் மனசுல பதற்றம் வராது. எப்ப பதற்றம் வரும்? ஐயோ, இது எனக்கு கிடைக்கலன்னா, இது எனக்கு முடியலன்னா, இந்த பலன் எனக்கு வரலன்னா அப்படின்னு எல்லாம் நீ நினைக்கும் போது மனம் பதைக்கிறது. அந்த பதைப்பதைப்பாலதான் நமக்கு எல்லா உடம்புல பிரச்சனை, மனசுல பிரச்சனை, எல்லா விதமான பிரச்சனைகளை விட்டுடு, எல்லாத்தையும் விட்டுடு. அந்த தேன தியக்தேன புஞ்சிதாக, எல்லாத்தையும் விட்டுட்டு சந்தோஷமா இரு. ஏன் அது வேணும் இது வேணும் பதைக்கிற, உனக்கு எது வேணுமோ அது கட்டாயம் வரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கைய மனசுக்குள்ள வர்றது ரொம்ப கஷ்டம். அது வந்துட்டானா உனக்கு எந்த விதமான கஷ்டமா இருக்க. எல்லாத்தையும் ஒண்ணா அந்த ஏக தத்துவத்தை பார்க்கும்போது கா கோ மோகக கோ சோகக அப்படின்னு சொல்ற. எங்கேருந்து வரும் உனக்கு மோகமும் கோபமும் சோகமும்? ஒண்ணுமே வராது. நீ என்னைக்குமே சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு ஆனந்த தத்துவம், சச்சிதானந்த ஸ்வரூபம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? அந்த சச்சிதானந்த ஸ்வரூபத்தை நமக்குள்ள நாமே அனுபவிக்கக்கூடிய ஒரு மனோநிலையை நம்ம கொஞ்சம் கொஞ்சமா வளர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி இங்க சொல்றாங்க. இது மட்டும் ஆத்ம தத்துவத்தை பத்தி ஏதோ கொஞ்சம் கோடிட்டு காட்டினாங்க, அதனோட பலாபலன்கள் சொன்னாங்க. 8வது ஸ்லோகத்துல அந்த ஆத்ம தத்துவத்தை விவரமா 14 விஷயங்கள்ல அது ரொம்ப அழகா பார்த்தோம். அது நம்ம போன கிளாஸ்ல பார்த்து முடிச்சிட்டோம். அப்பேற்பட்டது அந்த ஆத்மா. அப்படி இந்த பிரகிருதி தத்துவத்துக்கு எதெல்லாம் ஒரு குணமாக இருக்கிறதோ அந்த குணங்கள் அற்றது அந்த ஆத்மா. அந்த குணங்கள் எல்லாம் கிடையாது. ஆனா அப்படி ஒண்ணுமே இல்லாத அது ஒரு மியூட்டா அப்படின்னா கிடையாது. அதுக்கான விஷயங்களும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறமா இதோடு இந்த 8 ஸ்லோகங்களோட இந்த ஞான விஷயம் விசாரம் தீந்து போயிடுது. அதுக்கப்புறமா என்ன வருது அப்படின்னா, இந்த ஞானத்தை அடைவதற்காக நீ என்ன செய்யணும்? உபாசனை செய்யணும். எந்த மாதிரி பிராக்டிஸ் பண்ணணும்? எந்த மாதிரி பண்ணா? 2 விதமான பிராக்டிஸ் இங்க சொல்லுங்க. ஏன்னா இது கர்மகாண்டத்துல வர்றதால கர்மங்களுக்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுள்ளது. என்னது கர்மம்? நீ 2 விதமான கர்மங்கள் இங்க பேசப்படுகிறது. அவித்யா, வித்யா. அவித்யா அப்படின்னா முட்டாள் அப்படின்னு கிடையாது. இந்த ஞானம், ஆத்ம ஞானம் இல்லாத ஒரு விஷயத்துல ஈடுபடக்கூடியது. அதாவது உடம்பே பிரதானம் அப்படின்னு நினைச்சிட்டு கர்மயோகத்துல இருக்கிறது. இந்த கர்மம் செய்ய செய்ய உனக்கு கர்மம் ஒட்டும்தான். அதனால பிறவிகள் வந்து போகும் தான். அதுக்காக என்ன பண்ணணும்னா ஒரு வழி சொல்லப்பட்டது, நிஷ்காமிய யோகம் பண்ணு. அத கர்மத்தை யோகமாக பண்ணு. அந்த மாதிரி பண்றது அவித்யா அப்படி சொல்றது. சரி, அதுக்கப்புறமா ஞான மார்க்கத்துல இருந்துட்டு நான் இன்னும் கொஞ்சம் மேல போறேன் அப்படின்னா அந்த உபாசனைக்கு, அந்த மாதிரி ஒரு பிராக்டிசஸ்க்கு இங்க வித்யா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி, இந்த 2க்கும் பலன்கள் வேற வேற. வித்யாவை பண்ண ஒரு பலன் வரும், அவித்யாவை பண்ண ஒரு பலன் வரும். அவித்யாவையே நீ ஃபாலோ பண்ணிட்டு இருந்தன்னா நீ மிகவும் இருண்ட லோகத்துக்கு போவே அப்படி சொன்னாங்க. ஓஹோ, அப்படியா? சரி, அப்ப ஞான யோகத்துல போனான்னா நான் படிச்சுட்டு இருப்பேன் அப்படின்னா கிடையாது. அதை விட நீ இன்னும் டார்க்கர் வேர்ல்டுக்கு போயிடுவேன். இது என்னடா வம்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அது ஏன் டார்க்கர், வை இட் இஸ் பிளைண்டிங் டார்க்னஸ் அப்படின்னு பார்த்தோம். ஏன்னா அங்க ஞானம் என்ற விளக்கு எரியல. நம்ம ஆத்மா பிரைட்னஸ் முதல்ல நம்ம அந்த 8 குணங்கள்ல பார்த்துட்டோம் இல்ல. அது
ஒளிமயமானது ஆத்மா. அந்த ஆத்மாவை பத்தி நம்ம புரிஞ்சுக்கவே இல்லை. அது எனக்குள்ளதான் இருக்குன்ற விஷயமே எனக்கு தெரியல. அது எங்க இருக்குன்னு அதை பத்தி நான் யோசிக்கவும் இல்லை. எனக்குள்ள இருக்குன்னு யாரானா சொன்னா அதை நான் ஒத்துக்கவும் இல்லை. அதனால அந்த ஆத்மாவை நான் நல்லா மூடி போட்டு மூடிட்டு, அதனால எனக்குள்ள அந்த வெளிச்சம் ஞான ஒளி இல்லாததுனால அது எனக்குள்ள ஒரு இருளை கொடுத்திருக்கு. அதுதான் அவித்யாவோட பிராக்டிசஸ்ல. நீ கர்மத்தையே பண்ணிட்டு நான் குடும்பத்தை பாத்துக்கிறேன் அப்படின்னு அதே மாதிரியே இருந்தானா ஆத்ம ஞானம் உனக்கு வரப்போறது இல்லை. அதனால பிறவிகளிலிருந்து நீ தப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, வித்யா ஏன் பிளைண்டிங் டார்க்னஸ் போகுதுன்னா, நீ ரொம்ப யோசிச்சு 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 உள்ள போய் போய் உனக்கும் ஆத்ம விசாரம் வர்றதில்லை. ஆத்மாவுல லயிக்கக்கூடிய ஒரு தன்மை வருதில்லை. ஏன்னா இந்த ஒரு விசாரத்துல நிறைய ஈகோ சென்ட்ரிக் ஆட்டிடியூட் எல்லாம் வளருது. அதனால நீ இன்னுமே கஷ்டப்படுவ. அவனானா ஒரு ஜென்ம ஜென்மமா எடுத்து ஏதோ ஒரு ஜென்மத்துல அவனுக்கு நல்ல வழி வர்றதுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு. நீ ஞான யோகம் பண்றடான்னு போய் பிரம்மலோகத்துல உட்காந்துப்ப. அப்புறமா உனக்கு ஒரு மோட்சமோ முக்தியோ கிடையாது. நீ அங்கேயே பிரம்மாவோடய இருக்க மாட்டேதான். எவ்வளவு நாளே கிரம முக்தி வர மட்டும் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால உன்னோடது இன்னும் டார்க்னஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி யார் சொன்னது அப்படின்னு நான் சொல்லல, அந்த ரிஷிகளும் சொல்லல. அப்படின்னு எங்களுக்கு வழிகாட்டிய குருமார்கள் சொல்லிட்டு வந்தாங்க. அதுதான் குரு சிஷ்ய பரம்பரையில நாங்க அதை ஃபாலோ பண்ணிட்டு வரோம். அவங்களாம் ஏதோ இஷ்டத்துக்கு பேசுறவங்க கிடையாது. தீரானாம் அவங்களாம் மிக உடலால ஒரு வேலை செய்யறதுக்கு வீரம் வேணும். மனதால ஒரு வேலை செய்யறதுக்கு அவங்க தீரர்கள், மிகவும் வைராக்கியம் வாய்ந்தவர்கள். அவர்கள் சொன்ன விஷயத்த தான் நாங்க இப்படி சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னு அவங்க சொன்னதை நான் சொல்லிட்டு இருக்கேன். ஓகேயா? சோ என்ன பண்றது அப்படின்னா, நீ வித்யாவும் அவித்யாவும் சேர்த்து பண்ண, அதுக்கு சமுச்சியம் அப்படின்னு சொன்னோம். சேர்த்து பண்ணும்போது அதற்கான பலன் இந்த அவித்யா உபாசனையை விட வித்யா உபாசனையை விட கொஞ்சம் மேலான ஒரு பலனை கொடுக்கும். என்ன பலன் கொடுக்கும்? நீ கர்மயோகம் செஞ்சுட்டு இருக்கியா, அதனால நீ மிருத்யும் தீர்த்துவா, மரணத்தை நீ தாண்டி போக போற. நீ மரணத்தை நீ எதிர்கொள்ள மாட்ட. அப்படின்னு நான் சாகவே மாட்டேன்னா அப்படின்னு அப்படி இல்லை. மரணம் என்பது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்ல நம்ம போய் 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 வரும்போது ஒரு பதை போடும். என்னடா வாழ்க்கை இது அப்படின்னு ஒரு துன்பத்துல நம்ம மூழ்கி போறது மரணத்துக்கு ஈக்குவல் அப்படின்னு சொன்னாங்க. நீ அந்த மாதிரி இருக்க மாட்ட. நீ கர்மத்தை யோகமா பண்ணிட்டு இருக்க. அதனால யூ வில் கிராஸ் ஓவர் த பேரியர்ஸ் ஆஃப் டெத் அப்படின்னு சொல்ற. மிருத்யும் தீர்த்துவா. சரி, இந்த வித்யா பண்ண அவன் என்ன பண்ணுவானா, அவன் இன்னும் கொஞ்சம் உயரம் இல்லையா? அதனால அவன் தேவர்களினுடைய ஒரு நிலையை அடைவான். அதனால அமிர்தம் அமிர்தம் அஷ்ணுதே, உனக்கு தேவர்களுடைய பாவம் உனக்கு சேரும் அப்படின்னு சொன்னாங்க. சோ நான் காலையில நம்ம குரூப்ல கூட போட்டோம். 9, 10, 11 அது ஒரு ட்ரையட் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு நம்ம எடுத்து போற விஷயம் 12, 13, 14. இந்த 12, 13, 14 நான் போட்டது நீங்க படிச்சிருந்தானா தெரியும். சேம் வேர்டிங்ஸ். 9 is equivalent to 12. 9ல என்ன சொல்ற? அந்தம் தமக பிரவிஷ்யந்தி ஏ வித்யா அவித்யாம் உபாசத்தே அப்படின்னு 9ல சொன்னாங்க. 12 என்ன சொல்றாங்கன்னா, அந்தம் தமக பிரவிஷ்யந்தி சம்போதிம் உபாசத்தே. இந்த ஒரே வேர்ட் இவ்வளவு நேரம் இந்த 3 ஸ்லோகங்கள்ல வித்யா அவித்யா அப்படின்னு 2 விஷயம் பார்த்தோம். அதனால இதுக்கு ஒரு பலன், அதுக்கு ஒரு பலன். இந்த பலன் இந்த பலன் பெருசா சின்னதா, இதுவும் அந்த இருட்டுக்கு போகும், இது அதை விட ஒரு பிளைண்டிங் இருட்டுக்கு போகும். நல்லா சொன்ன விஷயமே தான் இங்க திருப்பியும் சொல்றது. இதெல்லாம் யாரு சொன்னாங்கன்னா, இதையும் அந்த தீரர்கள்லாம் எங்களுக்கு சொன்னாங்க. சோ 12, 9 ஒண்ணுதான், 10, 13 அதே வேர்டிங்ஸ் தான். அதே மாதிரி 11, 14 அதே. ரெண்டையும் சேர்த்து செய்யும் போது விஷயம் ஜாஸ்தி அப்படின்னு சொல்லி இததான் நம்ம இன்னைக்கு கொஞ்சம் பார்க்க போறோம். இப்ப இந்த ஸ்லோகங்கள்ல சொன்ன விஷயம், ஒரு உபாசனை எக்ஸ் வச்சு ஒரு உபாசனை,
Y வச்சு ஒரு உபாசனை, X உபாசனைக்கு இது பலன், Y உபாசனைக்கு இது பலன். ரெண்டையும் சேர்த்து செய்யும் போது கொஞ்சம் ஜாஸ்தி பலன். X மட்டுமே செஞ்சானா இந்த மாதிரி ஒரு இருண்ட லோகத்துக்கு போவ, Y மட்டுமே செஞ்சானா இன்னும் அதிகமான ஒரு இருளை நீ அடைவாய் அப்படின்னு இவ்வளவு நேரம் நம்ம நல்லா புரிஞ்சுருக்கோம். இந்த X and Y அந்த முதல் 3 ஸ்லோகங்கள்ல வித்யா அவித்யா அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இப்போ அதே இடத்துல X and Y have a different பதம். அதோட பதம் வேற, அதோட வார்த்தைகள் வேர்ட்ஸ் டிஃபரெண்டா இருக்கு. அது 2 சம்பூதி யோகம், அசம்பூதி யோகம். சம்பூதி உபாசனை, அசம்பூதி உபாசனை. இந்த 2 வார்த்தைகள் நம்ம ரொம்ப குழப்பம் போடுறது. இப்போ இந்த 3 ஸ்லோகங்கள்ல இந்த 2 பதங்களுக்கு அர்த்தத்தை புரிஞ்சுண்டு இந்த 2 விதமான உபாசனைகள் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுட்ட உடனே அப்புறமா அதோட விஷயம் முடிஞ்சுது. அவித்யாவால வர்றத இப்ப ஈக்குவேட் பண்ணிக்கலாம். அவித்யா சம்பூதியம், வித்யா அசம்பூதியம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துக்கிட்டு அது நம்ம புரிஞ்சுக்க ஆரம்பிக்கலாம். இப்போ முதல்ல சம்பூதி யோகம்னா என்ன, சம்பூதி உபாசனை, ஒரு சின்ன இம்மீடியட் ஒரு எக்ஸ்பிளேஷன் பண்ணி சொல்லணும்னா, சம்பூதி அப்படின்னா சம்பவத்துக்கு விட்டது. அந்த சம்பவம்னா என்ன, ஒரு இன்சிடென்ட் has happened. அப்ப இன்சிடென்ட் has happened அது சம்பவம் நடந்தது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. சம்பூதியம் என்பது சம்பவத்துக்கு விட்டது. இங்கிலீஷ்ல சொல்லும் போது மேனிஃபெஸ்டட், இட் has started manifesting. அது படைப்புக்குள் விட்டது, படைக்கப்பட்டு விட்டது, அது படைப்பு அப்படின்றது. படைக்கப்பட்ட விஷயங்களை மனதில் எடுத்துக்கொண்டு அதன் மேல் ஒரு ஆதாரப்பட்டு ஒரு உபாசனை செய்வது சம்பூதி உபாசனை. ரொம்ப சின்னதா எடுக்கலாம். என்னன்னு அப்புறமா பார்க்கலாம். படைக்கப்பட்டது, படைப்புக்கு ஆளானது, அது எப்படி இருக்கும், மேட்டர். இட் இஸ் அ மேட்டர். முதல்ல இருக்கிறது 2 தான், மேட்டர் அண்ட் இருக்கிறது எனர்ஜி தான். அப்பப்ப இந்த எனர்ஜி மேட்டராக மாறும், மேட்டர் எனர்ஜியாக வரும். அதனால்தான் குருதேவர் எப்பவும் சொல்லுவாரு, பிசிக்ஸ் படி, தெர்மோடைனமிக்ஸோட லாஸ் தெரிஞ்சுக்கோ, எனர்ஜி கேன் நெய்தர் கிரியேட்டட் நாட் பி டெஸ்ட்ராய்ட், இட் கேன் ஒன்லி டேக் ஃப்ரம் ஒன் ஃபார்ம் டு அதர் ஃபார்ம். இதுல எலக்ட்ரிசிட்டி லைட் எனர்ஜியா மாறும், எலக்ட்ரிசிட்டி கைனட்டிக் எனர்ஜியா மாறுமே தவிர எலக்ட்ரிசிட்டியை கம்ப்ளீட்டா அழிச்சிட்டோம் அப்படின்றது கிடையாது. அப்படின்றது நமக்கு ஒரு சயின்டிபிக் ஞானம், அது விஞ்ஞானத்துல அப்படி சொல்லியிருக்கு. இங்க சம்பூதி யோகம் அப்படின்றது மேட்டர். எனக்கு கண்ணு முன்னாடி நான் ஒரு மேட்டர், எனக்கு என்னோட பிசிக்கல் ஃபார்ம் தான் எனக்கு தெரியும். நீ என்னவோ சொல்றிய உள்ள ஒரு பிரம்மம் இருக்கு, ஆத்மா, அதெல்லாம் தெரியாது. நான் பார்த்தா கண்ணால் காண்பதை மட்டுமே நான் ஒத்துக்குவேன், கண்ணால பார்க்காதது எனக்கு புரியாது அப்படின்ற இருக்கிறவங்களுக்கு சம்பூதி யோகம். அப்ப அவன் என்ன பண்ணுவான், கண்ணால பார்க்கறத நான் உபாசனை பண்ணுவான், பிராக்டிஸ் பண்ணுவான். என்னோட சன்னதியில நான் நிறைய ஒரு விபூதி யோகம் இதெல்லாம் சுவாமி பிரதமால வச்சிருக்கேன். கிருஷ்ணர் எனக்கு தெரியும், நான் கிருஷ்ணர் போற்றி பேசி பாடி அவரோட நான் I can relate myself only to with Krishna because I can see. அந்த அழக பாக்குறேன், அத நான் அந்த பொம்மையை தொட்டு பாக்குறேன், கோயில்ல போய் பாக்குறேன். இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்ல மனசு ஈடுபட்டு தப்பு கிடையாது, ரொம்ப சிரேஷ்டமானது. இந்த மாதிரி ஒரு உபாசனை, இந்த மாதிரி பிராக்டிசஸ் எவ்ரி ஃப்ரைடே நான் கோயிலுக்கு போவேன். நான் காலையில எழுதானா 3 தடவை நான் விளக்கேத்தி நான் பூஜை பண்ணுவேன். பூஜை பண்ண எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, எனக்கு நிம்மதியா இருக்கு. எனக்கு எதனா பிரச்சனை வந்தா நான் உடனே நான் சன்னதிக்கு தான் ஓடுவேன். கிருஷ்ணா ஏன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கேன், ஐ கேன் டாக் டு ஹிம், ஐ கேன் கன்வர்ஸ் வித் ஹிம். இல்ல நான் குருஜி ஏன் இந்த மாதிரி இப்படி படுத்துற அப்படின்னு ஒரு குரு உபாசனைன்னு நான் பண்ணுவேன். எனக்கு 100% நம்பிக்கை இருக்கு எனக்கு.
If I just talk to Gurudev, என்ன மனசுக்கு டாக்டர்னா ஐ நீட் நாட் கோ அண்ட் டாக் டு, நீ எப்ப என்ன நினைக்கிறியோ நான் உனக்குள்ள வருவேன் அப்படின்னு குருஜி வந்து ப்ராமிஸ் பண்ணிருக்காரு. கிருஷ்ணரும் பகவத்கீதையில தானே என் கையை பிடிச்சுக்கோன, கிருஷ்ணர் கை எங்க இருக்கு அப்படின்னு நம்ம யோசிக்க மாட்டோம். அந்த கிருஷ்ணர் கிட்ட நம்ம வந்து ஒரு சரண அடைஞ்சிட்டானா எனக்கு பிரச்சனை வந்தா ஒரு அம்மா மாதிரி என்னை வந்து காப்பாத்துவான் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு. அந்த நம்பிக்கை வந்து எனக்கு இந்த மிருத்யுவை தீர்த்துவா அப்படின்னு சொல்றதுல இந்த மரணத்துக்கு ஈக்குவலாக இருக்கக்கூடிய இந்த பிறப்பு இருப்புகளில் இருந்து என்னை தாண்டி 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 போக வைக்கும். கஷ்டங்கள் வந்துட்டே இருக்கு, ஒரு ஆள அதுக்கப்புறம் இன்னொரு ஆள அதுக்கப்புறம் இன்னொரு ஆள வந்துட்டே இருக்கு. இந்த அலைகள் என்னை அடித்துட்டு போயிடாம என்னை வந்து கால் பாவ வச்சு நிக்க வைக்கிறது என்னோட நம்பிக்கை. என்ன நம்பிக்கை? நான் கிருஷ்ணன் கிட்ட போய் பேசிட்டு என்னை காப்பாத்துப்பான்னு சொல்லிட்டு அவர் காப்பாத்திடுவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை. இந்த உபாசனை இந்த ஒரு விதத்துல தான் நான் உபாசனை செய்யறேன். இது வந்து சம்பூதி உபாசனை. என்னென்ன விக்கிரக ஆராதனை, இல்லைன்னா கோயில்களுக்கு போறது, பூஜைகள் செய்வது அப்படின்றது செய்யும் போது அது விக்கிரக ஆராதனையோட சேர்ந்தது. எனக்கு தெரிஞ்சதை நான் உபாசனை செய்வது வந்து சம்பூதியம் உபாசனை ஆச்சுங்களா. அப்ப இந்த அசம்பூதியம்னா என்ன? இட் இஸ் அன்மேனிஃபெஸ்டட் ஸ்டேட். இன்னும் அது வந்து ஒரு மேனிஃபெஸ்டேஷனுக்கு வரல, ஒரு சம்பவத்துக்கு வரல, அசம்பவமா இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள், என்னோட சின்ன துளசி விதை இருக்கு. அந்த துளசி விதையில ஒரு துளசி செடி இருக்கு இல்லையா? அந்த துளசி செடி அது தெரிஞ்சுட்டா தெரியல. அந்த துளசி செடி என்பது அந்த துளசி விதைக்குள்ள இன்னும் அன்மேனிஃபெஸ்டேட்ல இருக்கு. நிறைய விதைகள் எல்லாமே அன்மேனிஃபெஸ்டேட்டட் ஆஃப் தி பர்டிகுலர். அதுல இருந்து என்ன வரும்? இந்த விதையில இருந்து என்ன வரும்? இந்த செடியில என்ன பூ பூக்கும் எனக்கு தெரியாது. பூ பூத்த அப்புறமா தான் எனக்கு தெரியாது இல்லையா? இப்ப இது எப்பவுமே சொல்ல ஒரு எக்ஸாம்பிள் வந்து குயவனை பத்தி தான் நம்ம சொல்லுவோம். குயவன் வந்து ஒரு மண்ணை எடுத்துட்டு இருக்கான். அந்த மண்ணை பார்க்கும்போது எனக்கு அது மண்ணா தெரியாது. அவனுக்கு அந்த மண்ணுக்குள்ள ஒரு குதிரை பொம்மை, ஒரு யானை பொம்மை, ஒரு குடம், ஒரு தட்டி எல்லாம் தெரியாது. இப்ப அவன் அந்த குதிரை பெரிய ஒரு குதிரை பொம்மை பண்ணணும் அப்படின்னு அந்த குதிரை வந்து அவன் மனசுல தோன்றிடுச்சு. இட்ஸ் ஆல்ரெடி தேர் இன் இஸ் மைண்ட். ஏன்பா குயவனையும் மண்ணையும் விட்டுடுப்பா, நான் ஒரு பிரியாணி பண்ணணும்னாலும் என்னோட த ப்ரொசீஜர் இஸ் ஆல்ரெடி ஹேப்பன்ட் இன் மை மைண்ட். எனக்கு தெரியாததை நான் என்ன எப்படி பண்ண முடியும்? அந்த மாதிரி அந்த குயவன் மனதுல அந்த குதிரை பொம்மை என்பது அன்மேனிஃபெஸ்டட் ஸ்டேட்ல இருக்கு. அது இன்னும் ஒரு பிரகிருத்தியா பார்க்கக்கூடிய பொருளாக ஆகல. அந்த மாதிரி விஷயங்கள். அதுக்குதான் வந்து இரண்ய கர்ப்பன் அப்படின்னு சொல்லுவான். பகவான் பிரம்மம் வந்து முதல்ல படைப்பு தொழில ஆரம்பிக்கும் போது ஒரு இரண்ய கர்ப்பனை முதல் ஃபர்ஸ்ட் கிரியேட்டட் வந்து இரண்ய கர்ப்பன். அந்த இரண்ய கர்ப்பனுக்கு ஏன் அந்த இரண்ய கர்ப்பன் அப்படி சொன்னா, கர்ப்பத்திலிருந்து நிறைய ஜீவராசிகள் வரும் இல்லையா? இந்த இரண்ய கர்ப்பன் காஸ்மிக் எக் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல படைப்பு ஃபுல்லி இருக்கு. படைப்பு இன்னும் படைக்கப்படவில்லை. படைப்பு என்பது இந்த இரண்ய கர்ப்பத்தில் அன்மேனிஃபெஸ்டட் ஸ்டேட்டா இருக்கு. அந்த மாதிரி ஒரு பிரகிருதி உபாசனை செய்வது வந்து அசம்பூதி உபாசனை. புரியுதுங்களா? இப்ப வந்து கொஞ்சம் இப்ப சம்பூதி ஏதோ புரியுது, அசம்பூதி உபாசனை வந்து கொஞ்சம் நமக்கு புரிய மாட்டேங்கிறது. இப்போ இந்த பிரம்மத்தை எடுத்துக்கிட்டானா அத சகுண பிரம்மமாகவும் ஒரு சகுண சகார பிரம்மமாகவும் நான் பார்ப்பது என்னுடைய விக்கிரகங்கள்ல, என்னுடைய கிருஷ்ணர்ல, என்னுடைய ராமர்ல, என்னுடைய ஒரு லிங்கத்துல நான் சிவனை பாக்குறேன், இந்த ராமனை நான் பாக்குறேன். சோ அந்த எனர்ஜி ஸ்டேட்ல இருக்கிறத நான் மேட்டரா பாக்குறேன். ஏன்னா எனக்கு மேட்டர் தான் புரியும், எனக்கு எனர்ஜி புரியல. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு சம்பூதி உபாசனை. நீங்க விக்கிரகம் வச்சுட்டு பூஜை பண்ணிக்கோ, ஒண்ணும் தப்பே கிடையாது.
அந்த விக்கிரகம் எனக்கு அந்த பிரம்மத்தின் பிரதிமை, அந்த ஆத்ம தத்துவத்தின் ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் அப்படின்றத ஞானம் எனக்கு இல்ல. அதெல்லாம் நான் தான் ஒத்துக்க மாட்டேனே. எனக்கு ராமர், எனக்கு ராமர் ராம 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 ராமேதி அப்படி சொன்னா எனக்கு அது சரியா இருக்கு. அந்த மாதிரி உபாசனை சம்பூதி. இப்ப இந்த அசம்பூதி உபாசனை என்ன பண்ணுவான்? அவன் கண்ணை மூடிட்டு லெட் மீ அண்டர்ஸ்டாண்ட் மை செல்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு போறோம் இல்லையா? இப்ப நம்ம இந்த தியானம் பண்ணும்போது அப்சர்வ் யுவர் தாட்ஸ், அப்சர்வ் யுவர் மைண்ட், அப்சர்வ் த பாடி அப்படின்னு சொல்லலாம். அப்சர்வ் த பாடின்ன உடனே அந்த பாடி மறந்து போயிடும். அப்சர்வ் யுவர் பிரெத் அப்படின்னும் போது நம்ம மூச்சு அப்புறம் கொஞ்ச நேரம் அது எங்கேயோ காண போயிடும். ஐ வாண்ட் நத்திங், ஐ டூ நத்திங், ஐ எம் நத்திங் என்றுதான் அந்த தியான பயிற்சியில நமக்கு சொல்லப்படுது. இந்த தியான பயிற்சியை நமக்கு புரியும். இப்ப நம்ம எல்லாருமே பண்ணிருக்கிறதுனால அது ஓரளவுக்கு நமக்கு புரியும். இத நம்ம அசம்பூதி உபாசனைனா வச்சுக்கலாம். இல்லைன்னா ரொம்ப அப்டிராக்டா போயிடும். அது நமக்கு புரியவே புரியாது. சோ இந்த பிரபஞ்ச தத்துவத்தை இப்ப இந்த விதையை எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு என்ன பண்றேன்? இதுல இருந்து எப்படி துளசி செடி வரும் அப்படின்ற ஞானம் எனக்கு இல்லை. சோ அந்த ஞானத்தை, இந்த படைப்பு என்ன, இது நான் என்ன அப்படின்றது நான் யோசிச்சு 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 ஐ வாண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் the nuances or the energy, how it was created, how it all happened அப்படின்னு நான் யோசிக்கிறேன். யோசிக்கும் போதே இந்த துளசி விதையே எடுத்துக்கலாம். இந்த துளசி விதையில எப்படி செடி வரப்போறது? சோ இந்த விதையால செடி வருமா இல்ல அந்த மண்ணுல இருக்குமா? இந்த துளசி விதையில இருந்து துளசி செடி வரும் அப்படின்ற ஒரு விஷயம் விதையில இருக்கா மண்ணுல இருக்கா? விதையில தான் இருக்கு. அது ஏன் செடி வரமாட்டேங்கிறது? அது மண்ணுல போட்டா தானே வருது. சரி, அந்த மண்ணுலன்னா அந்த மண்ணுல இருந்து வர வேண்டியது தானே, அதுல இருந்து வரமாட்டேங்குது. இந்த ரெண்டினுடைய சேர்க்கையில எங்க அந்த படைப்பு ஏற்படுது? எங்க அது த அன்மேனிஃபெஸ்டட் ஸ்டேட்ல இருக்கக்கூடிய அந்த துளசி செடி எப்ப எப்படி மேனிஃபெஸ்ட் ஆகுது? நான் யோசிக்கிறேன் 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 யோசிக்கிறேன். இது செடி மண்ணு விதை மண்ணுல போட்டா அதுக்கு தண்ணி ஊத்துனா ஒரு 10 நாள்ல அதுல இருந்து ஒரு சின்ன ஒரு மழை வரும் அப்படின்றது எனக்கு தெரிஞ்சிச்சு. இது எப்படி, ஹவு டிட் இட் ஹேப்பன்? அதெல்லாம் விட்டுடுங்கப்பா. நானு எனக்கு என் வயிற்றுக்குள்ள 2 குழந்தைகள் வந்தது. எப்படி வந்தது? எப்படி தினம் தினம் அந்த குழந்தை எனக்குள்ள வளர்ந்தது? எப்படி வளர்ந்தது? அது ஏன் எனக்கு தெரியாம போச்சு அப்படின்னு யோசிச்சு அந்த ஏன் 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 அப்படின்ற ஒரு இதுக்கு போகும்போது விட தெரியுதா? விடையே கிடைக்கல. அதனாலதான் அது பிளைண்டிங் டார்க்னஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நீ அசம்பூதி உபாசனை செஞ்சானா உனக்கு ஞானம் வரப்போறது இல்ல. இந்த ஞானத்தை இந்த விதையில இந்த மண்ணுல வீழ்ந்த உடனே அதுல இருந்து எப்படி செடி வர்றது என்ற ஞானம் உனக்கு புரிய போறதே கிடையாது. ஒத்துக்கோ, ஒத்துண்டு போயிடு. அதை எப்படி எப்படி எப்படின்னு கேள்வி கேட்டு 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 நம்ம அதுக்குள்ள போயிட்டு நான் இன்னைக்கு நான் இந்த விட கண்டுபிடிக்காம இருக்கவே மாட்டேன் அப்படின்னு நான் பாட்டு உட்கார்ந்துருக்க வேண்டியதுதான். அந்த ஆன்சர் எனக்கு வரப்போகுது. பிகாஸ் அதான் முதல்லயே சொல்லிட்டோம் இல்லையா? திஸ் இஸ் ஹவ் இட் இஸ், அக்செப்ட் இட் அண்ட் மூவ் ஆன். ஐ எம் நாட் ஏபிள் டு மூவ் ஆன். எனக்கு அது விடை தெரியலன்னு எனக்கு ஒரே பெரிய பிரச்சனையா இருக்கு. அதனாலதான் இந்த அசம்பூதி உபாசனையில ஈடுபடுபவர்களுக்கு அந்த ஒரு கிளாரிட்டி வராததுனால, அந்த பதில் கிடைக்காததுனால அது பிளைண்டிங் டார்க்னஸ் அப்படின்னு சொன்னாங்க. இங்க அந்த பிரம்மத்தை நிர்குண நிராகாரம், குணங்கள் கிடையாது, அதற்கு உருவம் கிடையாது. எனக்கு உருவமும் இல்லை குணமும் இல்லைன்னா இட் இஸ் சோ டிஃபிகல்ட் ஃபார் திஸ் காக்னிட்டிவ் மைண்ட் டு கேப்சர் இட் இன் மை மைண்ட். அது வர மாட்டேங்கிறது. அதனாலதான் இந்த அசம்பூதி உபாசனை செய்பவர்கள் மிகவும் வைராகியம் நிறைய வேண்டி இருக்கு. அந்த வைராகியத்தோடு உட்கார்ந்து நம்ம சொல்லுவோம் இல்லையா? இந்த விஸ்வாமித்திர எல்லாம்
வருஷ கணக்குல ராவணர் ஒத்த கால 12 வருஷம் நின்று இருந்தார். அந்த மாதிரி எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட வேண்டி இருக்கு. சாப்பாடு இல்லாம ஒண்ணு இல்லாம உடல் மெலிஞ்சு இந்த மாதிரி எல்லாம் கஷ்டப்பட்டு கடைசியில என்ன கிடைச்சது அப்படின்னா ஏதோ ஒரு பலன் கிடைச்சதே தவிர அவனுக்கு அந்த ஆத்மா அனுபூதி, அந்த ஆத்மாவை பற்றிய ஒரு ஞானம் வரவே இல்லை. அதனால இது டார்க்னஸ் அப்படின்னு சொன்னாங்க. இப்ப இந்த பிரம்மத்தை முதல ஈஷாவாசமிதம் சர்வம் ஜெகத்யான் ஜெகன் எல்லாம் சொல்லிட்டோம். அது ஒரு மாதிரியா புரியறது வேற, அதை நான் உணர்றது வேற. புரியுது, எல்லாமே புரியுது. ஆனா அந்த உணர்வுன்னு வரும்போது அந்த உணர்வு வரமாட்டேங்கிறது இல்லையா? அதனாலதான் பக்தி யோகம் ரொம்ப ஈஸியா எல்லாத்தையும் தூக்கி போடு, நீ கர்மம் செஞ்சிடு, பேசாம பகவானே என்ன நீ பாத்துக்கோ அப்படின்னு சரணாகதி. அதனாலதான் ஈஸி. அதனாலதான் சொன்னாங்க சத்தியலோகத்துல நம்ம போன கிளாஸ்ல சொன்னேன் இல்லையா, சத்தியலோகத்துல எல்லாமே பியோர் சோல்ஸ். அங்க இன்னும் அந்த அசுர குணம் உள்ள வரவே இல்லை. அந்த அசுர குணம் வராததுனால ஒண்ணும் பிரச்சனை இல்லை, எனக்கு எதிர்ப்பே கிடையாது. நான் பாட்டு நினைச்சா போயிட்டே இருக்கலாம். தெர் இஸ் நோ பேரிகேட் ஃபார் மீ ஃபார் ப்ரொசீடிங் இன்டு whatever I want to do. ஆனால் அந்த அசுர சக்தியே இருக்கல. அப்புறமா திரேதா யுகால ஒரு டார்க்கர் வேர்ல்டு, பூலோகம், ஒரு பாதாள லோகம், நீ எல்லாம் போய் அங்க இரு, நீங்களாம் இங்க இருங்க அப்படின்னு பிரிச்சு வச்சாங்க. ஆனா துவாபர யுகம் வரும்போது பிரிக்கவே முடியல, ஒரே குடும்பத்துக்கு வந்துட்டாங்க. பாண்டவரும் அங்கதான் இருக்காங்க, இந்த திருதராஷ்டிர கூட்டங்களும் துரியோதனாதிகளும் அங்கதான் இருக்காங்க. அதனால சதா சண்டை இல்லையா? அதனா கூட பரவாயில்ல. இப்போ ஒரு மனிதனுக்குள்ளேயே ஒரு அசுர குணமும் ஒரு சத்துவ குணமும் உள்ளேயே சண்டை நடந்துகிட்டே இருக்கு எப்ப பார்த்தாலும். அதனாலதான் 12வது நூற்றாண்டில ராமானுஜரும் இவரு சங்கராச்சாரியாரையும் பக்தி மார்க்கத்தை கொண்டு வந்தாங்க. நீ இதெல்லாம் பண்ணாத, உன்னால அதெல்லாம் முடியவே முடியாது. நீ உட்கார்ந்து நான் விஸ்வாமித்திர மாதிரி 12 வருஷம் தவம் பண்ண முடியும், 12 நிமிஷம் உட்கார முடியறது இல்லை இல்லையா? அந்த மாதிரி இருக்கும்போது இந்த கலியுகத்துல டிஸ்ட்ராக்ஷன்ஸ் ஆர் வெரி மெனி. அதெல்லாம் விட்டுடு, நீ என்கிட்ட கிருஷ்ணர் அதையும் சொல்லிட்ட, நீ என் கைய பிடிச்சுக்கோ, நான் உன்னை கை விடவே மாட்டேன், நீ என் மேல என்னை சார்ந்து இரு. எனக்கு கிருஷ்ணரை புரியலன்னாலும் இப்ப கிருஷ்ணரை புரிஞ்சவங்களுக்கு தான் கிருஷ்ணர் ஹெல்ப் பண்ணுவாரு, அதை புரியாதவங்களுக்கு அவன் போயிடும். முஸ்லிம்கெல்லாம் கிருஷ்ணர் ஹெல்ப் பண்ண மாட்டாரு அப்படின்னு நினைக்கும் போது அந்த இடத்துல அது ஒரு பெரிய விஷயம். அதுக்கு எனக்கு கொஞ்சம் நேரம் கழிச்சு வரலாம். அப்போ அப்படி கிடையாது. படைப்புகள் எல்லாமே அவனுடைய குழந்தைகள், படைப்புகள் எல்லாமே அவனை சார்ந்தது. அதனால எப்படி ஒரு அம்மாவுக்கு 10 குழந்தைங்க இருந்தாலும் எல்லார் மேலேயும் அவன் கவனம் இருக்குமோ, அந்த மாதிரி அண்ட சராச்சரத்தில் இருக்கக்கூடிய எல்லாவற்றின் மேலும் அந்த பிரம்மத்துக்கு ஒரு பார்வை உண்டு. அப்ப இந்த நிர்குணம் சொல்லிட்டு அவருக்கு எப்படி இந்த குணம் ஒரு நிர்குணம் அப்படின்னு சொன்னாலும், அங்க நான் முதலே ஒரு கிளாஸ்ல சொல்லிருக்கேன், இங்க குணம் அப்படின்னு சொல்லுவது சத்துவ ரஜஸ் தமஸ் குணங்கள் தான். இந்த குணங்கள் தான் இல்லையா, அவனுக்கு குணமே நிர்குணம் தான் ஒத்துக்கிறோம். ஆனாலும் அந்த அன்பு, கருணை, அந்த காருண்யம் எல்லாம் இருக்கிறவன் தான் அந்த பிரம்மன். இல்லைன்னா இந்த பூமியை படைச்சு அதுல உன் கால் நிக்கிற மாதிரி அதுக்கே ஒரு கிராவிடேஷனல் புல்ல கொடுத்தான். பூமிய காத்து மாதிரி பறந்திருக்க வேண்டியது தானே. ஐயோ, இந்த படைக்கப்பட்ட இந்த ஜீவராசிகள் நடக்கணுமே, அவங்க இருக்கணுமே, பறந்துட்டே இருந்தா எப்படி? சுனிதா வில்லியம்ஸ் மாதிரி இல்லையா? சோ பூமிக்கு இந்த ஒரு குணத்தை நான் கொடுக்க வேண்டும். காற்று வியாபிக்கக்கூடியது, தண்ணீர் ஓடக்கூடியது, இந்த மாதிரி அந்த ஒரு இன்டெலிஜென்ட். அதனால்தான் நம்ம போன 8வது ஸ்லோகத்துக்கு அப்புறம் இஸ் ஆம்னிசியன்ட், எல்லாம் தெரியும். இந்த துளசி விதைக்குள்ள துளசி தான் வரும் அப்படின்றத அந்த துளசி விதைக்குள்ள அந்த ஞானத்தை வைத்தவன் அவன் தானே. சோ அந்த மாதிரி நிர்குணமா இருந்தாலும் அந்த பிரம்மத்துக்கு எது எது எப்படி எப்படி நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா தெரியும். ஆனா
அந்த நிர்குணமான அந்த பிரம்மன் டைமென்ஷன்லெஸ், சர்வவியாச்சே, டைமென்ஷன்லெஸ். டைமென்ஷன்லெஸ்ன்னு இருக்கும்போது இந்த சிறு புத்திக்கு அது புரிய மாட்டேங்கிறது. கட்டாகாசம் சித்தாகாசம் சொன்னோம் இல்லையா, இந்த கட்டாகாசத்துல இருக்கக்கூடிய இந்த சிறிய அறிவுக்கு அந்த பெரிய சித்தத்தை கான்சியஸ்னஸ் புரிஞ்சுக்கொள்ள முடியல. அதனாலதான் இந்த மாதிரி ஒரு ராமர் பொம்மை, ஒரு கிருஷ்ணர் பொம்மை, ஒரு குரு, எனக்கு ஒரு ஆச்சாரியன், எனக்கு ஒரு குரு, உனக்கு ஒரு குரு அப்படின்னு எல்லாம் வச்சுட்டு எதையோ முடிச்சிட்டு நம்ம ஒரு ஊன்றுகோலை வச்சுட்டு நடக்கிற மாதிரி இது மேல நம்ம ஆதாரப்பட்டு போயிட்டு இருக்கோம். அதனால இந்த சகுன சகார உபாசனை எளிதாக செய்யக்கூடியது, எல்லாருமே செய்யலாம். ஆனா அது ஒரு பெரிய டார்க்கர் லோகத்துக்கு எடுத்துட்டு போகும் சொல்லிட்டே அப்படின்னா, இந்த சகுன உபாசனை பண்ணும்போது கூட இது நமக்கு ஆத்ம ஞானத்தை கொடுக்கல. இவன் நிர்குண உபாசனை பண்ணிட்டு இருக்கானே, இவனுக்கான ஆத்ம ஞானம் வந்ததானா, அதுவும் ஆத்ம அனுபூதி வந்ததானா வரல. இப்ப என்னடா பண்றது அப்படின்னா, அந்த முந்தைய சொன்ன மாதிரி சமுச்சயம், சிந்தசிஸ், சகுன உபாசனையும் அசம்பூதி உபாசனையும் ரெண்டையும், அதாவது மேனிஃபெஸ்டட் நீ பார்க்கும்போது திஸ் இஸ் த ரெப்ரசன்டேஷன் ஆஃப் த அன்மேனிஃபெஸ்டட் அப்படின்ற ஒரு நாலேஜோட இப்ப நான் கிருஷ்ணர் பொம்மையை வச்சுட்டு கிருஷ்ண ஜெயந்தி பண்றேன். ஏதோ காலத்தை ஒரு குழந்தை ஓடி வருது, அந்த கிருஷ்ணர் பொம்மை உடஞ்சிடுச்சு, கிருஷ்ணரே உடஞ்சு போயிட்டாரா, தட்ஸ் ஓகே, இன்னொரு பொம்மையை வாங்கிக்கலாம். சோ இந்த கிருஷ்ணர் பொம்மைய இந்த மாதிரி, ஐயோ அப்போ எனக்கு தங்க கலர்ல ஒரு கோல்டன் கலர்ல எனக்கு பொம்மை கிடைச்சது, அந்த மாதிரி கிடைக்கவே இல்லையே, இப்ப ப்ளூ கண்ணன் தானே கிடைச்சதுன்னா, ப்ளூ கண்ணனும் அந்த கோல்டன் கலர்ல இருந்த கண்ணனுமே ரெண்டுமே இட் இஸ் த ரெப்ரசன்டேஷன் ஆஃப் த அன்மேனிஃபெஸ்டட் அப்படின்ற ஒரு அறிவுடன் நம்ம படணும். அதுதான் ரெண்டையும் சமுச்சயம் பண்ணிக்கிறது, ரெண்டையும் சிந்தசைஸ் பண்ணிக்கிறது. நிர்குண பிரம்மன் தான். நிர்குண பிரம்மத்தை என்னால புரிஞ்சுக்க முடியல, அத நான் சகுண பிரம்மமா பாக்குறேன். அவனுக்கு உருவம் கிடையாது, எந்த டைமென்ஷன்லெஸ். அந்த டைமென்ஷன்லெஸ் நான் ஒரு லிங்கமா வைக்கிறேன், அத ஒரு ராமரா வைக்கிறேன். இந்த உபாசனைகள் வரும்போது இதுல ஒரு டேஞ்சர் என்ன இருக்கு அப்படின்னா, யூ பிகம் சோ அட்டாச் டு த அந்த இஷ்ட தெய்வம். அதுக்கு பேரே இஷ்ட தெய்வம். எனக்கு இஷ்டம், உனக்கு இஷ்டமா இல்லையா எனக்கு தெரியாது. இப்போ இஷ்ட தெய்வத்தை அவனுக்கு இஷ்டம் இல்லாத தெய்வமா ஆயிட்டானா ரெண்டு பேருக்குள்ள ஒரு சண்டை வருது. சிவனை வணங்குறவங்க பெருமாள் கோயிலுக்கு அவங்க வந்தாலும் வருவாங்களே ஒழிய, இந்த பெருமாளை தியானம் பண்றவங்க சிவன் கோயில் பக்கமே, எங்க வீட்லயே சொல்லியிருக்காங்க, எங்க அம்மாவே சின்ன வயசுல சிவன் கோயிலுக்குள்ள போயிடாத, உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பிராமின்ஸ் எனக்கு தெரியும், நீ போகும்போது இந்த பக்கமா ராமர் கோயில் இருக்குல்ல, அங்க போயிட்டு தான் போகணும், சிவன் கோயிலுக்குள்ள நுழைஞ்சிடா. சொன்ன உடனே எனக்கு இன்னும் நுழையணும் இல்லையா? சோ இந்த பர்சனல் காட்ங்கிறது, இஷ்ட தெய்வம் என்பது மாற்றத்துக்குள். அதனால்தான் இத விநாசம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எது படைப்புக்குள் வந்ததோ அந்த படைப்புகள் ஒரு நாள் நாசமாகும். அதனால்தான் இந்த சம்பூதி உபாசனை விநாசம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அந்த வேர்டு வர்றதுங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்ப சின்ன பிள்ளை கல்யாணம் ஆற மட்டும் பெருமாள் இருந்தேன். நான் கல்யாணம் ஆகி போற இடத்துல ஒரு பெரிய முருக பக்தருக்கு மருமகளா போனேன். சோ முருகன் எனக்கு சின்னப்ப ரொம்ப பிரச்சனையா இருக்கு. சின்ன பையல கல்யாணம் ஆனோன்னு நான் எங்க வீட்டுல சன்னதியில பார்ப்பேன். எங்க வீட்டுல ஒரே பெருமாள் படம் தான் இருந்தது, ராமர் படம் தான் இருந்தது. எனக்கு முருகரை பத்தி எல்லாம் தெரியவே தெரியாது. எங்க மாமியார் பெருசா முருகர் படம் தான் வச்சுட்டு இருந்தாங்க. எனக்கு ராத்திரில முருகர் படம் விழுந்துட்டு, பெருமாள் படம் நிக்கிற மாதிரி, பெருநாள் படம் விழுந்து எனக்கு அப்ப கன்ஃபியூஷன், என்னடா இது நம்ம. அப்கோர்ஸ் ஒரு ஸ்டேஜ்ல அந்த தெளிவு வந்ததுன்னு வச்சுக்கோங்க. சோ இந்த பர்சனல் காட் என்பது மாறக்கூடியது. இல்ல எனக்கு ஒரு ரொம்ப ஜுரம் வந்தது, குழந்தைக்கு உடம்பு நல்லா ஆகணும் அப்படின்னா, நீ காளி கோயிலுக்கு போய் இந்த பூஜையை செய்ய,
இந்த வீரபத்ர சுவாமிக்கு போய் நீ வந்து விளக்கேத்திட்டு வா அப்படின்னு சொல்லும் போது, எனக்கு இந்த ஆர்த்தி அத்தார்த்தி அப்படின்னு தான் சொல்லுவோம்ல, பர்சனல் ஒரு பெனிஃபிட். எனக்கு என் குழந்தைக்கு இப்பவே நல்லா ஆகணும். அந்த அந்த குழந்தைய கஷ்டப்படுறது என்னால பார்க்கவே முடியல. ஒருவேளை வீரபத்ரன் கோயிலுக்கு போய் 21 நாள் விளக்கேத்துனாலா சரியாயிடும் அப்படின்னு நான் நம்புறேன். அப்போ பெரும்பாலும் முருகர் ராமர் எல்லாம் காணாம போயிட்டு வீரபத்ரன் வந்து அங்க நின்னுட்டார். சோ இது மாற்றத்துக்கு உள்ளாகக்கூடிய ஒரு விஷயம். அதனால்தான் விநாசம் சொன்னாங்க. மோரோவர் when you become so attached to your இஷ்ட தெய்வம், அது இல்லாதவங்களுக்குள்ள இந்த வைஷ்ணவர்கள் சைவர்களுக்கு 12ஆம் நூற்றாண்டிலிருந்து இன்னும் சண்டை நடந்துட்டு தான் இருக்கு இல்லையா? சோ அந்த பெனட்டிசம் அப்படின்றது வந்து கட்டாயம் வரும். இதுல சகுன சகார உபாசனையில. அது மட்டும் இல்ல, முஸ்லிம்கள்லாம் கெட்டவங்க, அவங்கெல்லாம் அதெல்லாம் ஐயோ முஸ்லிம்கள் உள்ள வரக்கூடாது, கிறிஸ்தவர்கள் எல்லாம் கெட்டவர்கள் அப்படின்னு அந்த பாகுபாடு வருது. இது வந்து எல்லாமே வந்து ஒரே பிரம்மம் அப்படின்றது விஷயம் எங்க காணாம போச்சு? சுத்தமா காணாம போயிடுச்சு இல்லையா? எது சர்வாணி பூதானி ஆத்மனி ஏவ அனுபஷ்யத்தின்ற காணாம போச்சு. அது என்ன பார்க்க முடியல. என்ன இன்னொரு வைஷ்ணவர் கூட்டத்துல இருக்கும்போது நான் ஹாப்பியா இருக்கேன். அங்க ஒரு 4 முஸ்லிம்காரர்கள் வந்துட்டானே எனக்கு பதக்கிறது. அதனால்தான் அந்த விஜுகுப்தசை அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, அந்த பதைப்பு எப்ப வராது? சர்வாணி பூதானி ஆத்மனி ஏவ அனுபஷ்யதி அப்படின்ற அந்த மனசுக்குள்ள வந்தால் தட்ஸ் ஓகே. ஐ லைக் கிருஷ்ணா, நான் கிருஷ்ணரை பூஜை பண்றேன், அதனால நீ சிவன் பூஜை பண்றது தப்பு, காளி கோயிலுக்கு போறது தப்பு, முஸ்லிம்களோட பேசக்கூடாது, கிறிஸ்தவர்கள், நான்லாம் சின்ன வந்து சர்ச்சுக்கு கூட போவேன் எங்க அம்மாக்கள்ல திட்டு வாங்கிட்டேன். அதே மாதிரிதான் இந்த ஒரு பாகுபாடு பெனாட்டிசத்தை உண்டு பண்றது. அவனா எனக்கு பிடிக்கும், இவனா எனக்கு பிடிக்காது, சிவனை பத்தி பேசவே கூடாது, சிவன் பாட்டு பாடவே கூடாது, பெருமாள் அப்படின்ற ஒரு அந்த ஃபெனட்டிக் ஆட்டிடியூட் வந்துரும் எப்போ? இந்த சகுன பிரம்ம உபாசனை செய்யும்போது. இத சமுச்சயம் பண்ணும்போது அந்த சிந்தசைஸ் அப்படின்னு சொல்றோம்ல, எப்படி சிந்தசைஸ் பண்றது? இருந்தாலும் அதுவும் பிரம்மத்தின் ஒரு ரெப்ரசன்டேஷன், இதுவும் பிரம்மத்தின் ஒரு ரெப்ரசன்டேஷன். அவன் சிலுவையும் அந்த பிரம்மத்தின் ஒரு ரெப்ரசன்டேஷன் தான். அந்த கிரசன்ட் மூனும் அந்த பிரம்மத்தின் ஒரு ரெப்ரசன்டேஷன். அவன் இந்த மாதிரி படம் வரைஞ்சு பண்ணிட்டு இந்த படங்களும் இந்த உருவங்களும் யாரோ ஒரு இன்டெலிஜென்ட் மைண்ட்ல உற்பத்தி ஆச்சு இல்லையா? அவனுக்கு வந்து அந்த பிரம்மம் இந்த மாதிரி தோணி இருக்கு. அதை நம்ம ஃபாலோ பண்றோம். இப்ப நம்ம ஒரு கடையில போய் ஒரு படம் வாங்குறோம், பெருமாள் படம் வாங்கினா இந்த கண்ணு சரியா இல்ல, நீ வந்து மூக்கு சப்பையா வரைஞ்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அதுல நமக்கு ஒப்பீனியன்ஸ் வருது. பிரம்மத்துக்கு மூக்கு சப்பையா இருக்கா நேர்வா இருக்கா, மூக்கு இருக்கா இல்லையான்னு நமக்கு தெரியாது இல்லையா? அதே திருப்பதி போனா ஆஹா பெருமாள் இவ்வளவு திவ்யமா இருக்கார் அப்படின்னு மனசு வந்து அந்த அழகால ஈர்க்கப்படுறது, அந்த குண விசேஷங்களால ஈர்க்கப்படுது. ஏன்னா நான் குணமயி. கிருஷ்ணன் சொல்லிட்டார் இல்லையா, ஜீவராசிகள் எல்லாமே முக்குணங்களுக்கு அடங்கியதுதான், குணமயான மயமான இந்த உலகம். இந்த குணங்கள் தான் எனக்கு பிடிச்சிருக்கு. பெருமாள் கிட்ட கிருஷ்ணர் கிட்ட போனா அவர் இவ்வளோண்டு குட்டி கைய வச்சுன்னு அவர் நிக்கிறது பார்த்து எனக்கு அப்படியே மனசு உருகிறது. நான் கண்ண மூடின்ற நிர்குண உபாசனையில எங்க மனசு உருகிறது இல்லையா? அதனாலதான் இந்த அன்பும் பாசமும் சேர்த்துக்கு வரும்போது நான் ஒரு சென்டென்ஸ் படிச்சேன், இது ரொம்ப நல்லா இருந்தது. எந்த ஒரு ஆத்மாவால அந்த ராதையோட அன்பை புரிஞ்சுக்க முடியறதோ அந்த மனதுதான் பார்த்த சாரதியாகவும் வேலை செய்யும் அப்படின்றது. அந்த அந்த ஒரு சென்டென்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பெரிய தாக்கத்தை கொடுத்தது. கிருஷ்ணரு ராதையோட ஒரு அன்புக்கு உருகி உருகி போயிட்டாரு, கலந்துட்டாரு. அந்த ஒரு என்ன சொல்றது, அந்த சாஃப்ட்னஸ் ஆஃப் த மைண்ட், the sensitivity of the mind becomes valorous when he sits on the தேர்தட்டுல உட்கார்ந்த உடனே அந்த வேலர் வர்றது எப்படி எப்படி பண்ணணும், அந்த ஒரு ஞானமும் அந்த ஒரு புத்திசாலித்தனமும் அந்த ஒரு செயல்பாடுகளில் ஈடுபடக்கூடிய ஒரு மனமும் எப்ப வரும்? என் மனது சாஃப்டாக இருக்கணும், என் மனதுக்கு அந்த இமோஷன்ஸ் எல்லாம் புரியணும்.
அந்த ராதையோட அன்பை என்னால அனுபவிக்க முடியும் போதுதான், அந்த அன்பில் நான் கரையும் போதுதான், அந்த அன்பு எனக்கு அப்படியே எனக்குள்ள இறங்கும் போதுதான் என்னுடைய மனதும் என்னுடைய ஜீவனும் என்னுடைய ஆத்மாவும் பரிசுத்தம் அடைந்து பளிச்சுன்னு ஆகும் போதுதான் தேர்தட்டுல உட்கார்ந்து என்ன அந்த தேரையும் செலுத்த முடியும். அந்த தேர் செலுத்தி அந்த ஒரு பெரிய போர்க்களத்துல தேரை ஓட்டி அந்த அர்ஜுனனுக்கு ஒரு வெற்றியை தேடி தர்றது எவ்வளவு பெரிய விஷயம். கிருஷ்ணர் இல்லாட்டா ஒண்ணுமே கிடையாது, எல்லாம் தோத்து போயிருப்பாங்க இல்லையா. அந்த தேர் தட்டுல உட்கார்ந்து இந்த ஒரு பெரிய விஷயத்தை செய்வதற்கு முன்னால செய்ய முடிஞ்சது அப்படின்னா அந்த ராதையோட அன்புல கரைஞ்சு போன மனசு அது. அங்க ஈகோ சுத்தமா கரைஞ்சிடுச்சு. எப்படி ராதையோட கலந்த ராதைன்றது இட் இஸ் ஜஸ்ட் ரெப்ரசன்டேஷன். அதுல நம்ம ராதையா ருக்மணியா சத்யபாமாவானால நம்ம ஒரு குழப்பத்துக்கு போக வேண்டாம் இல்லையா. சோ எந்த ஒரு மனது அந்த உருகுதோ, இப்ப நான் கிருஷ்ணர் ஒரு எங்க ஹஸ்பண்ட் பாட்டு பாடினா கொஞ்ச நேரம் கண்ணை மூடிண்டானா அப்படியே மனசு லைக்கர். அந்த லைக்கும் போது ஏதோ ஒரு தடை அந்த பாட்டு நின்றுடுச்சுன்னா தட் இஸ் ஓகே. அதுக்காக நான் உட்கார்ந்து அழமாட்டேன், எவன்டா இவன் இந்த நேரத்துல உசுர் எடுத்தான்னு சொல்ல மாட்டேன். அந்த மாதிரி ஒரு மனசு. ஏன்? எனக்கு தெரியும், ஐ ஹேவ் த greatest knowledge of this figure is a representation of the Brahman அப்படின்றது எனக்கு தெரிஞ்சதாலதான் என்னால இந்த படம் கீழே உடஞ்சிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், தட் இஸ் ஓகே. ஐ வில் டேக் அனதர் படம், ஐ வில் டேக் அனதர். இந்த பொம்மை உடஞ்சிடுச்சு, நான் போய் வேற பொம்மை. எந்த பொம்மை எடுத்தாலும் அதற்குள்ள அந்த சகுண பிரம்மத்தை பார்க்கக்கூடிய ஒரு மனது எனக்கு இருக்கு. இந்த மனதுதான் அந்த சகுண பிரம்மத்தை பார்க்கும். அந்த சகுண பிரம்ம உபாசனை பண்ணும்போது அது நிர்குண பிரம்மம், அது நிராகாரம் என்பதையும் என்னால புரிஞ்சுக்க முடியும். இதுதான் சமுச்சியம். இந்த சகுண பிரம்ம உபாசனை இப்ப சம்பூதி உபாசனை பண்ணும்போது இது நிர்குண நிராகார். So the best way is நிர்குண நிராகாரத்தை நிர்குண சகாரமாக, சகுண சகாரம் உருவமும் நேம் அண்ட் ஃபார்ம் இருக்கு. எதுக்கு நேம் அண்ட் ஃபார்ம் கொடுத்த? நேம்லெஸ் ஃபார்ம்லெஸ்க்கு நேம் அண்ட் ஃபார்ம் கொடுத்தேன். ஸோ இந்த ஃபார்ம்குள்ள இருக்கிறது அந்த ஃபார்ம்லெஸ், இந்த குணங்களுக்குள் இருக்கிறது அந்த குணாதீதன் அப்படின்ற ஒரு கான்ஸ்டன்டா அந்த பேக்ரவுண்ட்ல. இஃப் ஐ டூ சம்பூதி உபாசனை இட் இஸ் ஈக்குவலன்ட் டு அசம்பூதி உபாசனை. அப்ப அந்த ரெண்டோட பலன் என்ன பலன்? சம்பூதி உபாசனை செய்யும் போது உனக்கு மனசு சாந்தியா இருக்குதா, உனக்கு சந்தோஷமா இருக்குதா, சத்யநாராயண பூஜையில உட்கார்ந்தா நல்லா இருக்குதா, ருத்ரம் கேட்கும் போது சூப்பரா இருக்கா. இதனால அந்த மரணத்தை, மரண பயம் என்பதை நான் கடந்து அந்த மிருத்யும் தீர்த்துவா அந்த இது வந்துட்டா. அதுக்கப்புறமா நான் இது நிர்குண பிரம்மம் தான் அப்படின்ற இருக்கும்போது தேவர்களுடைய ஒரு பாவத்தை நான் அடைகிறேன். அதனால அமிர்தம் அஷ்ணுதே. சோ இந்த ரெண்டையும் சேர்த்து செய்யும் போது சம்பூதி உபாசனையை அன்மேனிஃபெஸ்டட் ஒரு ரெப்ரசன்டேஷன் தான் இது. அப்படி செய்யும் போது ரெண்டுடைய பலனும் வரும். இந்த பலன் அந்த டார்க்கர் வேர்ல்டு, பிளைண்டிங் டார்க்னஸை விட கொஞ்சம் மேலானது அப்படி சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். இதுதான் இங்க சொல்லப்பட்ட ஒரு விஷயம். அந்தம் தமக பிரவிஷ்யந்தி சம்பூதிம் உபாசத்தே ததோபூய எவத்தே தமோ ஏவ அசம்பூதிம் உபாசத்தே. அப்புறமா அந்த மாதிரி தீராணம் எங்களுக்கு இதெல்லாம் சொன்னாங்க. இந்த ரெண்டையும் சமுச்சயம் பண்ணும்போது அசம்பூதிம் ச விநாசம் செய்ய தத் வேத்தன தெரிஞ்சுண்டன உபயோகம் ரெண்டையும் சேர்த்து செய்யும் போது விநாசேன மிருத்யும்
இந்த விநாச உபாசனை செஞ்சே சகுண பிரம்ம உபாசனை, அதனால மிருத்யும் தீர்த்துவா அசம்பூதியாம் அமிர்தம் அஷ்ணுதே. நீ இது பிரம்மத்தின் ஒரு ரெப்ரசன்டேஷன் தெரிஞ்சுக்கும் போது அந்த தேவர்களுடைய ஒரு பாவனையே அடைவோன்னா, அசம்பூதி உபாசனை முடிஞ்சோன்னா தேவர்கள் மாதிரி நான் பரப்பேனா அப்படின்னா அது கிடையாது. அமிர்தத்தை உண்டது போன்ற ஒரு பாவனை உனக்குள்ள வரும் அப்படின்னு சொல்லிட்டு 14வது ஸ்லோகத்தை சொல்றாங்க. சோ இதோட ஒரு பகுதி, இப்ப இந்த 6 பகுதிகளாக இந்த உபனிஷத் பிரிக்கப்பட்டிருக்கு. முதல்ல என்னன்னு சொன்னோம், அப்புறம் நீ ஒண்ணுமே பண்ணலன்னா என்ன சொன்னோம், அப்புறமா வித்யா உபாசனைன்னு என்ன சொன்னோம், வித்யா உபாசனைன்னு சொன்னோம். அதையே எக்ஸ்ட்ராபுலேட் பண்ணி சம்பூதி உபாசனை அசம்பூதி உபாசனைன்னு சொன்னோம். இப்ப 6வதாக இதெல்லாம் செஞ்சுட்டு நான் ஒரு உருகி கருகி ஒரு பக்தி யோகத்துல எப்படி போறது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு 4 ஸ்லோகங்கள் இருக்கு. அதுக்கு வேற வேற விதமான ஒரு பலன்கள் வரும். அதனால அத தனியா எடுத்துக்கலாம், இதோட சேர்க்க வேண்டாம் அப்படின்னு இது ஒரு விஷயம். இத முடிச்சுட்டு அதை அடுத்த கிளாஸ்க்கு பார்க்கலாம். புரியுதா? எதுனா புரியலன்னு கேளுங்க. கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான். கொஞ்சம் உட்கார்ந்து யோசிக்கணும். நான் வீடியோ போடுறேன், திருப்பி திருப்பி கேட்டு பாருங்க. திருப்பி திருப்பி கேட்டா புரியுமோ புரியாதோ தெரியல. இன்னும் நீங்க இதுல இந்த அசம்பூதி உபாசனை சம்பூதி உபாசனைனா என்ன, அது என்ன பண்ணணும்னு சொல்லல. இந்த நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் அதோட ஒரு எக்ஸ்பிளனேட்டரி நோட்ஸ்ல இருந்தும் பெரியவர்களுடைய ஒரு எக்ஸ்பிளனேஷன் கேட்டதாலையும் இந்த சின்மயா மிஷனோட புக்குங்களை படிச்சதாலையும் இதுவாதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த உபாசனைகளுக்கு ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ புடிச்சிட்டு வந்தேன். இதெல்லாம் கொடுக்கல டைரக்டா உபநிஷத்துல, இதெல்லாம் கொடுக்கல. இது இல்லாம நம்மளால புரிஞ்சுக்கவே முடியும், இதோடயே புரிஞ்சுக்க முடியல. இது இல்லாம நம்மளால புரிஞ்சுக்க, இதுதான்டா உபாசனை, இந்த பிராக்டிஸ் தான் நான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். பதஞ்சலி கம்ப்ளீட்டா எல்லாத்தையும் பதஞ்சலி யோக சூத்திர கிளாஸஸ் எல்லாம் நம்ம கேட்டிருக்கோம் இல்லையா? அதுல சம்யமா அப்படின்னு சொன்னோம்ல, சம்யமா ஞாபகம் இருக்கா கேட்டவங்களுக்கு எல்லாம்? அந்த சம்யமான்றதுதான் இங்க சமுச்சம். அங்க தாரணா தியானா சமாதி அப்படின்ற மூணையும் எப்படி சம்யமா பண்றதுன்னு தண்டாச்சார் கிளாஸ்ல கேட்டோம் இல்லையா? அந்த சம்யமா தான் இங்க அசம்பூதி சம்பூதி உபாசனையோட சமுச்சயம் அப்படின்னு சொல்லப்பட்டது. அங்கேயே இதெல்லாம் என்ன செஞ்சாலும் பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிறாங்க. ஏன் பதஞ்சலியா சொல்ற, இதெல்லாம் வைராகியம் இல்லாதவங்களுக்காக சொன்னேன். வீக் மைண்ட் தான் இதெல்லாம். நீ வைராகியம் இருக்கா, பேசாம வேற வழிக்கு போ அப்படின்னு சொன்னாங்க. அந்த வேற வழி என்னன்றத நம்மளாதான் நமக்கு எது எது சரிப்பட்டு வருதோ அததான் நாமளே தான் தேர்ந்தெடுத்து எப்படியோ நம்ம ஏணிய பிடிச்சியோ இல்ல ஒரு தோணிய பிடிச்சோ நம்ம மேல போகணும். ஓகே, தேங்க்யூ. இதெல்லாம் கேட்கணும்னா நீங்க அன்மியூட் பண்ணிட்டு கேட்கலாம், இல்ல அப்படின்னா நமக்கு ஓகே. தேங்க்யூ சோ மச். இன்னைக்கு உங்க கிளாஸ் அட்டெண்ட் பண்ணணுமேனே ஓடி வந்தம்மா. ரொம்ப சாரிமா, இந்த 12:30க்கு 8:30க்கு ரொம்ப கஷ்டம். புரியாதான்னு நினைச்சேம்மா. ஆனா சூப்பரா இருந்துச்சுமா. எங்கேயோ கேட்ட மாதிரியே இருந்துச்சுமா. எங்கேயோ இது அதான் லக்ஷ்மி கிளாஸ் முன்னால சொல்லிட்டு இருந்தாங்க. நீங்களும் அப்பாவும் எடுத்த கிளாஸ்ல எல்லாத்தையுமே கவர் பண்ணதால திருப்பி திருப்பி படிச்ச எல்லா விஷயமே அங்கே வந்துருச்சு அப்படின்னு. தேங்க்யூ. புரியாதான்னு நினைச்சிட்டே வந்தேன். நல்லா இருந்துச்சுமா. பசியே எனக்கு பசியில